அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம பேச போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வருஷத்தில் 2 முறை பரபரப்பாக பேசப்படுற இந்த 10th 12th ரிசல்ட்டை பற்றி தான் நான் பேச போகிறேன். என்ன கேட்டிங்கன்னா, இந்த 10th 12th ரிசல்ட்டு கேட்குறது ஒரு அநாகரிகமான விஷயம்னு நான் சொல்வேன். எதுக்கு அப்படி சொல்கிறேன்னு வாங்க பார்க்கலாம். எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைகளாகட்டும், அவங்களோட பேரண்ட்ஸுகளாகட்டும், எக்ஸாம்லாம் பிள்ளைகள் எழுதி முடிச்சோடனே டென்ஷனில் இருப்பாங்க. அதோடு அதிகமாக பேரண்ட்ஸும் கொஞ்சம் மன அமைதி இல்லாமல் தான் இருப்பாங்க. இதெல்லாம் முடிஞ்சு இந்த ரிசல்ட் வர நாளில் பார்த்தீங்கன்னா ஒரு பரபரப்பாக இருப்பாங்க. பேரண்ட்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ், டீச்சர்ஸ் இவங்க எல்லாருமே. இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டுருக்கும்போது இந்த எதிர் வீட்டுக்காரங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க என்ன ரிசல்ட்டு, என்ன பர்சன்டேஜு, இந்த மாதிரியெல்லாம் எல்லோரும் கேள்வி கேட்பாங்களே அப்படின்ற ஒரு பயத்துலேயும் இருப்பாங்க. அதால் இந்த ரிசல்ட்டுன்றது எப்பவுமே தயவுசெய்து கேட்காதீங்க. அதால் இந்த பிள்ளைகள் மன உளைச்சலுக்கு ஆளாயிருது. எந்த ஒரு மார்க்கை வச்சு நம்ம எந்த பிள்ளைகளையும் இப்படி தான் இருக்கும் அப்படின்றத நம்ம ஜட்ஜ் பண்ண முடியாது. அது இல்லாமல் கேட்டுட்டு என்ன பண்ண போகிறீங்க, கேட்டுட்டு உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. அது என்ன இருந்தாலுமே, மார்க் கம்மியாக எடுத்தாலுமே அதிகமாக எடுத்தாலுமே அந்த பேரண்ட்ஸ் தான் எது இருந்தாலுமே அதை பேலன்ஸ் பண்ண போகிறாங்க. இந்த ரிசல்ட் விஷயத்தில் ஒரு பேரண்ட்ஸாக அடுத்தவங்கள்ட்ட சொல்லும்போது, என் பையன் இந்த மார்க் எடுத்திருக்கான், என் பையன் இவ்வளோ பர்சன்டேஜ் எடுத்திருக்கான்னு சொல்லும்போது அது ரொம்பவே பவித்திரமான ஒரு விஷயமா இருக்கும். அது பேரண்ட்ஸ் சொல்லும்போது தான். அது நம்ம கேட்கும்போது கொஞ்சம் அநாகரிகமான ஒரு விஷயந்தான். எக்ஸாம் எழுதி பாதி பிள்ளைங்க மனக்குழப்பத்தில் இருப்பாங்க. இதில் இந்த பயம் வேறு, யார் என்ன கேட்பாங்களோ, என்ன பர்சன்டேஜ் கேட்க போகிறாங்களோ அப்படின்றது. அதால் இது மனசும் உயிரும் சேர்ந்து சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் இது. இதில் சில பேர் அக்கறையில் கேட்குறவங்களும் ரொம்பவே இருக்கிறாங்க. நான் அவங்களெல்லாம் சொல்ல வரலை. சில பேர் இது தன்னோட பிள்ளைங்களோட மார்க் எடுத்திருக்கு, அந்த பிள்ளைங்க என்ன மார்க் எடுத்திருக்கு அப்படின்னு கேட்குறதுக்காக தான் இந்த கொஸ்டின்ஸே கேட்பாங்க. இவ்வளோ பிள்ளைங்க ரிசல்ட் தெரிஞ்சு வீட்டுக்கு கூட வர மாட்டாங்க. இதால் எல்லா பேரண்ட்ஸும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நீங்கள் அடுத்த பிள்ளைகளை கேட்கலன்னா தான் உங்கள் பிள்ளைகளை யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க. சொன்ன மாதிரி தான், மார்க்கை வச்சு யாரையும் ஜட்ஜ் பண்ண முடியாது. குழந்தைகளும் கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைங்க தான். சில ஏற்றத்தாழ்வு இந்த மாதிரி ஸ்கூல் விஷயத்துலேருந்தே ஆரம்பிச்சிருது. இந்த ரிசல்ட் விஷயத்துலேருந்தே இந்த மாதிரி விஷயத்தில் பெரியவங்களாகிய நாமளே கொஞ்சம் பார்த்து நடந்துக்கலாம். ரிசல்ட்டை வச்சு இவ்வளோ பெருசாக பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. மார்க்கு அதிகமாகவோ இல்லை கம்மியாகவோ எடுத்தவங்க ஒரு பயம் இருந்தாலுமே அடுத்தவங்க என்ன கேட்பாங்கன்ற ஒரு பயம் கண்டிப்பாக இருக்குது. எப்படி எடுத்தாலுமே ஒரு பேரண்ட்ஸ் அந்த பிள்ளைங்களை அதை பேலன்ஸ் பண்ணி அடுத்தடுத்த இடத்துக்கு அவங்க கொண்டு போயிடுவாங்க. நாங்கள் அக்கறையோடு தான் கேட்குறோன்னு நினைக்கிறவங்க அவங்களா சொல்கிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். திடீர்னு அவங்க சொல்லலைன்னா அதில் எதுவும் அவங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. இல்லைங்க, நாங்கள் மார்க்கு கேட்கலன்னா அவங்க எங்களுக்கு தெரிஞ்சவங்க, அவங்க எதனா எங்களை நினச்சிருவாங்க அப்படிலாம் அவங்க எதுவுமே நீங்கள் நினைக்க வேண்டாம். அப்படி அவங்க கேட்டாலுமே எதுக்கு நீங்கள் எங்கள் பிள்ளைகளோட ரிசல்ட் கேட்கலனாலுமே, இல்லைங்க நீங்களாக சொல்லும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிடுங்க. அதே மாதிரி எந்த பிள்ளைங்க ரிசல்ட் உங்ககிட்ட சொல்ல வந்தாலுமே அவங்களுக்கு நீங்கள் விஷ் பண்ணி அனுப்புங்க. கொஞ்சம் இப்படி எடுத்துருக்கலாமே, கொஞ்சம் அதிகமாக எடுத்துருக்கலாமே, அந்த மாதிரிலாம் நீங்கள் சொல்ல வேணாம். ஏன்னா எழுதியாச்சு, அந்த விஷயம் முடிஞ்சு கூட பரவாயில்லைங்க. சில பேர் ஹால் டிக்கெட்டே கேட்பாங்க. ஏன்னா அவங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கு, இல்லை இந்த பிள்ளை இவ்வளோ மார்க் தான் எடுத்திருக்கு, இந்த பையன் இவ்வளோ மார்க் தான் எடுத்திருக்கான். அப்புறமா அதை பார்த்துக்கிறவங்க அவங்க பேரண்ட்ஸ், அவங்கள சார்ந்தவங்களும் அதை பார்த்துக்குவாங்க. இந்த தகவல் ரொம்ப உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் இந்த விஷயத்தை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் என்னோடய சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.